ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என் அம்மா, நான் தான் உன்னுடைய சாய். என்னை ஞாபகம் உள்ளதா? ஏன் நான் ஞாபகம் உள்ளதா என்று கேட்கிறேன் என்றால், நீ எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்கிறாய், யாரும் இல்லை என்று. அதனால் தான் கேட்டேன், ஞாபகம் இருக்கிறதா, நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா என்று. தெரியும், ஏனென்றால் நான் தான் உன்னிடம் தினமும் பேசிக்கொண்டு தானே இருக்கிறேன். அப்புறம் எப்படி எல்லாம் தெரியாமல் இருக்கும்? நான் உன்னோடு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்து நிறைய திருப்தியை கொடுக்க நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை. நான் அதை தான் சொல்ல வந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு 1000 விதமான கஷ்டங்களை கொடுத்து உன்னை ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டேன் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? இதற்கு மேல் நீ நன்றாக யோசித்து வைத்துக்கொள், நன்றாக கேட்டு வைத்துக்கொள் இந்த விஷயத்தை. இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நீ எந்த நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிலும் ஏமாந்து போக மாட்டாய். எல்லாம் நல்லதே நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்வில் நீ கேட்டது மாதிரியே உனக்கு அமையும். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நிச்சயமாக நீ என்னென்னலாம் கேட்டு என்னிடம் வந்து இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள் என்று நீ கேட்கிறாயோ, அது எல்லாமும் உனக்கு கிடைக்கும். உன்னை ஏமாற்றுவது என்னுடைய வேலையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வைப்பது மட்டுமே என்னுடைய வேலை. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டது அனைத்தும் முடிந்து உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த சாயிடமிருந்தே கிடைக்கப் போகிறது. யோசித்துப்பார், சில விஷயத்தை யோசித்துப்பார். என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, என்னென்ன விஷயங்களை எல்லாம் உன்னை நான் காப்பாற்ற இருக்கிறேன் என்று நினைத்து பார்த்தால் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நீ சில சமயத்தில் நினைத்து கூட பார்ப்பது அல்ல. நான் என்ன விஷயம் செய்தேன், ஏது விஷயம் செய்தேன் என்று கூட நீ நினைத்து பார்ப்பதே அல்ல. புரிகிறதா? வாழ்வில் நீ என்றுமே சிறந்த பிள்ளைதான், அதில் எந்த மாற்றமுமே அல்ல. பல பேர் உன்னிடம் வந்து நீ இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், இந்த விஷயத்தை செய்திருக்கலாம், அந்த விஷயத்தை செய்திருக்கலாம் என்று அவர்களுடைய விஷயத்தை சொல்வார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எதையும் நினைத்து வருந்தாதே. உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. தொடர்ந்து முயற்சி செய்வதனால் நிச்சயம் உன்னால் முன்னுக்கு வர முடியும். உன்னுடைய வாழ்வில் நீ எத்தனை நாள் எனக்கு பூஜை செய்திருக்கிறாய்? சரியாக சொல், நீ எத்தனை நாள் எனக்கு பூஜை செய்திருக்கிறாய்? அந்த பூஜைகள் அனைத்திற்கும் நீ நிச்சயமாக நல்ல நல்ல பலன்களையே அடைவாய். நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் எனது துவாரகா மாயின் குழந்தைகள். எனது எப்பொழுதும் அனுமதியின்றி எவரும் என்னை தொடவும் முடியாது, என்னை வணங்கவும் முடியாது. அப்படி இருக்கும் சமயத்திலேயும் நீ என்னை வணங்குகிறாய், உன் வீட்டில் என்னை வைத்து பூஜை செய்கிறாய் என்றால் நீ என்னுடைய பிள்ளை. நான் சொன்னதினால் என்னை நீ வணங்குகிறாய். இனி நீ என்னை நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய் ஆகாது. உறவுகள் உன்னை பாராட்டுவார்கள். உன் தாய் தகப்பன் அனைவரும் உன்னை பெருமையாக பேசுவார்கள். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். பொறுமையாக இரு, நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ இருப்பாய் என்றுமே. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அனைத்தையும் என்னிடம் கேட்டே பெறுவாய். கல்லறையில் நான் இருக்கிறேன், எல்லா விஷயத்திலேயும் இருந்து கொண்டு பார்க்காமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். நான் உயிரோடு இருக்கிறேன் உன்னோடு. நீ என்னென்னலாம் சொல்கிறாயோ, ஏதேது விஷயங்களெல்லாம் என்னிடம் சொல்கிறாயோ அனைத்தையுமே கேட்டு அதற்கான விஷயத்தை
உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ கேட்டபடியே நான் அனைத்தையும் செய்கிறேன். இன்னும் நீ கேட்காத பல விஷயங்களையும் நல்ல நல்ல விஷயங்களையும் நான் செய்வேன். நீ கௌரவத்தோடும் இருப்பாய், புகழோடும் இருப்பாய். உனக்கு தேவையான அனைத்தையும் பெறுவாய். சாய்நாதா, நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொன்னாய். அதே மாதிரிதான் நீ இருக்கிறாய். அதனால் உன் வீட்டில் நான் இருக்கிறேன். உன்னை யார் பின்தள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் மிகப்பெரிய செய்யும் தவறு உன்னை பின்தள்ளுவது அல்ல, என்னை பின்தள்ளுகிறார்கள். அதுதான். என்னை யாராவது பின்தள்ள முடியுமா? என்னை யாராவது பின்தள்ளினால் அவர்களை வாழ விடுவேனா? தங்கமே, உனக்கான விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் நாள், உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு தானாக வந்து சேரும் நாள். உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும். உன் முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கும். இனி உன்னுடைய லட்சியங்கள் வெற்றி பெறும். இந்த சாய் உன்னோடு இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே. நீ ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறாய். கவலைப்படுவதற்கோ இங்கு அசிங்கப்படுவதற்கோ வேலை அல்ல. உன்னுடைய வாழ்வில் இங்கு சந்தோஷமாக இருப்பதற்கு மட்டும்தான் இங்கு வேலை. ஒவ்வொரு நாளும் நீ எத்தனை விதமாக துன்பங்களை நீ சந்திக்கிறாய். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் துன்பங்களை சந்திப்பதற்கு வேலையே அல்ல. உன்னுடைய இஷ்டம் போல நீ வாழு. உன்னுடைய அனைத்து விதத்திலும் நான் துணையாகவே இருப்பேன். காலம் மொத்தமும் நிச்சயமாக உனக்கு பதில் கொடுக்கும். நீ நன்றாக இருப்பாய், நல்லபடியாக இருப்பாய் என்று உனக்கு நிச்சயமாகவே பதில் கொடுக்கும். அந்த பதிலுக்காக காத்திரு. நல்ல வளங்களும் நல்ல நல்ல எதிர்காலங்களும் அமைந்திட உன்னுடைய வாழ்வில் நீ ஒவ்வொரு பொழுதும் சிரித்து கொண்டு அற்புதமாக இருந்திட நானே உனக்கு துணையாக இருப்பேன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது. இதற்கு மேல் உன் வாழ்வில் இன்பங்கள், முயற்சிக்கான பலன்கள் எல்லாமும் தானாகவே கிடைக்கும். அவசரப்பட்டு முடிவெடுத்து வாழ்க்கையில் எதையும் இழந்து விடாதே. நல்லதை செய், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.